இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை மட்டுமே நம்பி வாழ்பவர்களாக இருக்கிறோமா அல்லது கடவுளை நம்பி வாழ்பவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இயேசு இன்றைக்கு லாசரும் செல்வந்தரும் என்கிற உவமையை நம்முடைய சிந்தனைக்கு கொடுத்திருக்கின்றார். அன்பானவர்களே, செல்வந்தனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அவன் மெல்லிய செந்நிற ஆடை அணிந்தவனாக இருக்கிறான், நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றவனாக இருக்கின்றான். ஏழை லாசருக்கு உதவி செய்ய கண்டுகொள்ளாத ஒரு மனநிலையிலே அவன் இருக்கிறான். லாசருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், லாசர் என்றாலே காட் இஸ் மை ஹெல்ப், ஆண்டவரே எனக்கு துணை என்பது பொருள். அந்த பெயருக்கேற்ற ஒரு வாழ்க்கையை லாசர் வாழ்ந்தான். தனக்கு ஆடை இல்லாத பொழுதும் அவனுடைய உடல் முழுவதுமாய் புண்களாய் இருந்தது. அதனுடைய பொருள் என்ன? அவன் துன்பங்களை எப்பொழுதும் அனுபவித்து வந்தான், ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தான். நாய்கள் வந்து அவனுடைய புண்களை நக்கும் என்பதன் பொருள் என்ன? ஒரு ஜீவராசிக்கு அவன் உணவு கொடுக்கிறான். தனக்கு உணவு இல்லை என்றாலும் அந்த ஒரு பிராணிக்கு அவன் உணவை கொடுக்கிறான். அன்பானவர்களே, இருவருமே இறக்கிறார்கள். லாசருடைய அந்த மரண செய்தி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். லாசர் இறந்தார், அவர் ஆபிரகாமின் மடியிலே கிடத்தப்பட்டார். ஆனால் பணக்காரன் இறந்த பின் அவன் அடக்கம் செய்யப்படுகிறான். அவ்வளவுதான். அன்பிற்குரியவர்களை, பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3ஆம் அதிகாரம் 18 to 20 வரை நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. சிலுவையை நாம் எப்பொழுதும் உயர்த்தி பிடிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிலுவைகளை நம் வாழ்வினுடைய இறையியலாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடை அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை குறித்தே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு என்று பவுலடியார் குறிப்பிடுகிறார். அந்த விண்ணகத்தை ஆதாயமாக்கிக் கொள்ள லாசரை போல அனுதின துன்பங்களை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஒருவேளை நம்மிடத்தில் அந்த செல்வந்தனை போல மனநிலை இருந்தால் நாம் அடுத்தவர்களின் துன்ப துயரத்தில் பங்கேற்க வேண்டும். அன்பானவர்களை, நீதிமொழிகள் புத்தகம் 15:16 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பெரும் செல்வமும் அதனோடு துன்பமும் கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவரிடம் உள்ள அச்சமுமே மேலானது. எங்கள் அன்பான ஆண்டவரே, நாங்கள் மீட்படையவும் திருமகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய சிலுவையினால் எங்களை மீட்டெடுத்தீரே. நாங்களும் மீட்கப்படுவதற்கான பாதையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காண்பிக்கிறீரே. நீரே எங்களுக்கு துணை, ஆதாயம் என்று உம்மையே முன்னிலைப்படுத்தி வாழ லாசரை போல விண்ணக வீட்டை நாங்களும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.